விருந்தினருக்கான அறிமுக உரையை நிகழ்த்த வருகிறார் கே ராமகிருஷ்ணன் தொழில்நுட்ப கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் டி ராகவன். பணியிட ஏறிய சுளையும் முற்ற களியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலும் நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். என்னுயிர் தமிழை உலகெங்கும் கொண்டு பறைசாற்றிய சோழ மண்ணின் தலைநகராம் திருச்சி மாநகரிலே படைக்கும் சாதனைகள் ஒவ்வொன்றையும் சரித்திரமாக்கிய சமயபுரத்தில் கே ராமகிருஷ்ணன் தொழில்நுட்ப கல்லூரியின் ஆண்டு விழா 2019 இவ்வுரையை நிகழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யும் பொன்னான தருணம். அண்ணனுக்கு அறிமுகமே தேவையில்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற தெய்வ புலவனின் வரிகளுக்கு அழகு சேர்ப்பவர் அண்ணன். பேச்சிலே புயல், குறிப்பாக தமிழ் பேச்சிலே சுழன்றடிக்கும் சூறாவளி. ஆம், விஜய் டிவியின் விகடகவி. இமயம் நோக்கி சீறி சிகரம் தொடும் கலைஞனிவர். பல பரிணாமங்களில் கலைத்துறையை ரசித்தவர். அட்ரா அட்ரா இது உங்களுக்காக மீண்டும் அட்ரா அட்ரா இது அரங்கமதிர இவர் பயன்படுத்தும் தாரக மந்திரம். சன் தொலைக்காட்சியின் அசத்த போவது யாருவில் தொடங்கிய இவரது தொலைக்காட்சி துறை பயணம் நீண்ட நெடுதூரங்களை கடந்து இன்று விஜய் தொலைக்காட்சியின் கலக்கப்போவது யாருவில் நடுவராக இடைப்பட்ட சாதனைகள் பல. இவர் வரலாற்றில் தடம் பதித்துக் கொண்டிருந்த தருணத்தில் இவரின் ஏணிப்படியாய் அமைந்தது சில விருதுகள். ஒரு தொகுப்பாளனின் வரலாற்றில் முதன்முறையாக 2 முறை சிறந்த தொகுப்பாளருக்கான விஜய் விருதுகள் மற்றும் இன்னும் என்பதன் பயன் சிறந்த இணை தொகுப்பாளருக்கான விஜய் விருதுகளும் இவர் கைவசம். விருதுகளை விழுதுகளாக திரித்து புகழின் உச்சி தொட்டவர். இன்னும் சொல்ல போனால் ஐயா ஈவேராவிற்கும் இவருக்கும், ஆம் இவரும் ஈரோட்டு செம்மலே. அறுசுவையின்றி தனிசுவையாம் நகைச்சுவையில் தனக்கென ஒரு தனி நடை எடுத்து அடுக்கென அடுக்காய் நகைச்சுவை உதித்திட இவர் மேடை ஏறினால் சுற்றமும் கைத்தட்டும். தொட்டனைத்தும் வெற்றி கண்ட விஜய் தொலைக்காட்சியின் சாணை தலைவன் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களே நம் விழாவின் சிறப்பு அழைப்பாளர். தன் பெயரை வெற்றிக்காக மாற்றுவோர் மத்தியிலே தான் கொன்ற வெற்றியை பிறந்த மண்ணோடு பகிர்ந்து கொண்டவர் இவர். உலகின் ஆக சிறந்த அன்பின் அடையாளம் அம்மா. இன்பம், துன்பம், வெறுப்பு, கோபம், அழுகை, ஆரவாரம் என எதுவாக இருந்தாலும் அதை தயக்கமின்றி ஒரு உறவிடம் காட்ட முடியும் என்றால் அது தாய்தான். அம்மாவுக்கு இணை அம்மா மட்டும்தான். தாயின் சிறப்பை வெறும் வார்த்தைகளில் வண்ணம் தீட்டிவிட முடியாது. இவ்வரிகள் அண்ணனின் உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கு விகடன் நாளிதழ் தீட்டிய ஓவியம். ஆம், அண்ணன் அவரது அம்மாவின் தியாகம் குறித்து பல இடங்களில் நெகிழ்ந்ததுண்டு. அதனால் என்னவோ இவரின் பணிவு வெட்ட வெட்ட வளரும் வாழையாய் வளர்கிறது. காதல் என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதது. பல பரிணாமங்களில் உலவி வருவது. உண்மை காதலை உணர்ந்தவருக்கு அது உண்மையானது, மெய்யான காதலில் மூழ்கியவருக்கு அது உரிமையானது. காதலை உணராமல் வெறுப்பவருக்கு அது பொய்யானது. ஒருதலை காதலாக இருப்பவருக்கு அது புதிரானது. காதலே செய்யாமல் வாழ்பவருக்கு அது விசித்திரமானது. காதலை ஆராய்பவருக்கு அது வினோதமானது. எப்படி இருந்தாலும் காதல் வாழ்வானது சாகும் வரை அள்ள அள்ள குறையாமல் அளந்து கொண்டே போகும் அளவில்லாதது. அந்த அளவில்லா அமிழ்தத்தை பருகிய நல்ல பையன் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்கள். அண்ணனின் வரிகள்:
லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல பையனா. இது விகடனின் பதிப்பு. அறவும் பிறவும் இனிமேல் அழகாய் கழுவேறும். கொள்கையை விளக்க சிறு குறு கூட்டங்கள் ஆர்ப்பரிக்கும். பெயர் சூட்டலும் பிள்ளை கொஞ்சலும் பித்தமாகும். காணும் போதெல்லாம் கனிவான உபசரிப்பு கடமையாகும். மாவட்டம் வட்டம் ஒன்றியங்களை சந்திப்பது இயல்பாகும். சாலைகள் சுத்தமாகும். கடந்தவைகள் மேடை பேச்சிலே கனவுகளாக நம் முன்னே வந்து செல்லும். இது தற்போதைய தேர்தல் களம். தமிழ் தாயை தன் முதல் கடவுளாக கொண்டு தமிழ் ஆசிரியராக தன் பணியை தொடங்கியவர். அண்ணனின் தமிழ் வளர, அவரின் நகைச்சுவை ஓங்க, உங்கள் வழி இளைய சமுதாயம் வளர இந்த ஞாயிற்றுக்கிழமையின் சமயபுரம் பூச்செறிதல் விழாவில் அம்மனை வணங்கி வாழ்த்துகிறது கே. ராமகிருஷ்ணன் கல்வி குழுமம். எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Raghavan. பதக்கமும் கேடயமும் இவர் புகழுக்கு சிறுமை. இவர் நம்முன் தோன்றியதே நமக்கு பெருமை. விழா தலைவர் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. அர்ரா அர்ரா ஊஹு. ஐயோ சாரிண்ணே, ஒரு ஃப்ளோவில் உங்கள் மாடுலேஷனில் செக் பண்ணிட்டேனே மைக்கை. கன்னித் தமிழில் தன் கனிக்குரலால் கண்முன் நிற்பவரை களிப்பில் ஆழ்த்துபவர். 60 நொடி ஆரியுரெடி என விளையாடிய இவர் தம் வாழ்வில் இப்போது நிற்கும் இடத்தை பிடிக்க ஏறிய படிகள் 6000மோ 60000மோ. அண்ணனின் குரலுக்கு செவிமடுக்கும் நேரம் இது. பேசலாமா?